ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நாங்கள் இன்றைக்கி மலேசியாவில் இருக்க பெனாங் அப்படின்ற ஒரு தீவுக்கு தான் பயணம் பண்ண போகிறோம். ஸோ மலேசியாவில் கிட்டத்தட்ட 876 தீவுகள் இருக்குது. மேஜர்னு பார்த்திங்கன்னா ஒரு 4-5 தான் இருக்கும். எல்லாமே மைனர் ஐலாண்ட் தான் வந்து இங்கே நிறைய இருக்குது. ஸோ நாங்கள் இப்போ போகிறது மேஜர் ஐலாண்ட் தான். ஸோ வாங்க பார்க்கலாம் எப்படி கோலாலம்பூர் டு பெனாங் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. கோலாலம்பூர்லேருந்து பட்டர்வர்த் போயிட்டு அங்கேருந்து ஃபெரி மூலிமா தான் நம்ம பெனாங் அப்படின்ற ஒரு தீவுக்கு வந்து ரீச் ஆக முடியும். கோலாலம்பூர் டு பெனாங்க்கு வந்து நம்ம ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணலாம். ஃப்ளைட்டில் வந்து போனீங்கன்னா ட்ராவல் ஹவர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ எங்களுக்கு வந்து ஏர்போர்ட் ரொம்ப தூரன்றதுனால நாங்கள் அதை செலக்ட் பண்ணல. ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ட்ரெயினும் எங்களுக்கு கரெக்டான டைமிங்க்கு வந்து செட் ஆகலை. அதனால் நாங்கள் பஸ் வந்து புக் பண்ணியிருந்தோம். 1 வீக் முன்னாடியே நாங்கள் ஏரோ பஸ் வந்து புக் பண்ணிட்டோம். பர் ஹெட்டுக்கு வந்து அப் அண்ட் டவுன் வந்து 80 ரிங்கட்ஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. எங்களுக்கு 2 பேருக்கும் சேர்த்து இன்சூரன்ஸ் எல்லாம் சேர்த்து 164 ரிங்கட்ஸ் தான் ஆச்சு. ஏரோ பஸ் வந்து கேஎல் சென்டரில் போயிட்டு தான் நம்ம ஏற முடியும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து கேஎல் சென்டர் போயிட்டுருக்கோம். கேஎல் சென்டர் ரீச் ஆயாச்சு. கேஎல் சென்டரில் என் ஹஸ்பண்டோட ஆஃபீஸும் இருக்குது. ஸோ பிளாசா சென்ட்ரல் அப்படின்னு தெரியுது பார்த்திங்களா, அதுதான் வந்து அவரோட ஆஃபீஸு. எங்களுக்கு பஸ் எங்கே நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரியாக தெரியல. ஸோ அதனால் வந்து சில பேர்கிட்ட கேட்டுட்டு அது இருக்கிற ப்ளேஸ்க்கு வந்து கரெக்டாக வந்தாச்சு. ஸோ இந்த இடம் வந்து எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ எங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்ததுனால எல்லாருக்கும் கேட்டுட்டு கரெக்டாக வந்துட்டோம். இங்கேயே வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏரோ பஸ் வந்து டிபிஎஸ் கேஎல் சென்டர் 2 இடத்துல தான் பஸ் ஏற முடியும் பெனாங் போகிறதுக்கு. அந்த பஸ் வந்து இப்போது அப்படின்ற ஸ்டாப்பிங்கில் நிறுத்தும். அதுக்கடுத்து வந்து பெனாங் சென்ட்ரல், அதான் பட்டர்வர்த்தில் தான் போய்ட்டு நிற்கும். ஸோ எங்களுடைய பஸ் டைமிங் வந்து 9:45. ஸோ அவங்க வந்து 9:30க்கு வந்து இங்கே இருக்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கல. அதனால் லிட்டில் இந்தியாவுக்கு வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். லிட்டில் இந்தியாவில் தான் நம்பூர் ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. கேஎல் சென்டர் பக்கத்தில் தான் வந்து லிட்டில் இந்தியா அந்த ஏரியாவே இருக்குது. இங்கே வந்துட்டு நிறைய கடை, நம்பூரில் இருக்கிற கடைங்க எல்லாமே இங்கே இருக்கும். தலப்பாக்கட்டி, ஸ்ரீபாண்டி ஹோட்டல், பனானா லீவ்ஸ், அந்த மாதிரி நிறைய கடைகள் இருக்கும். ஸோ மார்னிங் வந்து நாங்கள் டிஃபன் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சப்பர் செட்டிநாடு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் நாங்கள் வந்து வந்திருந்தோம். உள்ளே போனவுடனே ஒரு குட் வைப்ஸ் இருந்தது. மார்னிங் ஒரு 8:30னால ஹோட்டலில் வந்து ஆளுங்க வந்து அவ்வளோவா இல்லை. ஸோ நாங்கள் தான் ஃபர்ஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். கிட்டு வந்து அந்த பேபி சேரில் உட்காரதுக்கு ரொம்ப அலப்பறை பண்ணுவான். எப்பயுமே ஃபோன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அமக்கல ராஜா கிட்டு. ஸோ நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு என்ன ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா இட்லி, தோசையும் பொடி தோசை ட்ரை பண்ணியிருந்தோம். டேஸ்ட் வைஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ நாங்களும் சாப்பிட்டு கிட்டுக்கும் இட்லி எல்லாம் ஊட்டிட்டு வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஃபுல் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ பஸ் ஸ்டேஷன் வந்து வந்துட்டோம். எங்களோட டைமிங் பஸ் வந்து 9:45. ஸோ 9:30 தான் இப்போ ஆகுது. ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண பிறகு தான் பஸ் வரும். ஸோ பஸ் வந்து வந்துடுச்சு ஷார்ப்பாக 9:45க்கு. டிக்கெட் காமிச்சிட்டு செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு மேலே ஏறி உட்காந்துட்டோம். எங்களுடைய சீட் நம்பர் 1415. பஸ் வந்து ஷார்ப்பாக 10 o'clock வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டயரில் கொஞ்சம் நேரம் அப்படியே தூங்கிட்டோம். தூங்கி எழுந்து பார்த்தா பஸ் வந்து ஒரு பிளேஸில் நிறுத்தியிருந்தாங்க வாஷ்ரூம்லாம் போகிறதுக்காக.
இந்த பிளேஸை பாருங்கள், அந்த சைடு ஃபுல்லாக மலை, க்ரீனியாக இருந்தது அந்த பிளேஸ் ஃபுல்லாகவே. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங் பாருங்கள், ஒரே மாதிரி கட்டியிருக்காங்க. மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரோடு கூட சுத்தமாக அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு. அந்த பிளேஸே செம்மையாக இருந்தது. இது வந்து மலேசியாவில் இருக்க இப்போ அப்படின்ற பிளேஸு. இப்போ ஸ்டேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனோம்னா வரும். கிட்டு வந்து தூங்கிட்டு இருந்தார், அவர் எழுந்திருக்கல. ஸோ நாங்கள் அப்படியே அந்த இயற்கை அழகெல்லாம் பார்த்துட்டு ரசிச்சுட்டு அப்படியே போயிட்டே இருந்தோம். இங்கே நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், வீடுங்கள்லாம் பாருங்கள் ஒரே மாதிரி கட்டியிருக்காங்க. எவ்வளோ வீடு இருந்தாலும் அந்த வீடு எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். அது பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாகவும் அழகாகவும் இருந்துச்சு. இப்போது பஸ் ஸ்டேஷன் வந்தாச்சு. இதுக்கு அடுத்து வந்து பட்டர்வர்த்தில் இருக்க பெனாங் சென்டரில் தான் பஸ் போய் நிற்கும். இது ஒரு ஸ்டாப்பிங்கு. நெக்ஸ்ட்டு அந்த ஸ்டாப்பிங் தான். அங்கே இறங்கிட்டு அதுக்கடுத்து ஃபெரி மூலயமா நம்ம பெனாங் அப்படின்ற தீவுக்கு போகணும். இங்கே பாருங்கள், போர்டில் வந்து செலாமட் டட்டாங் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது வந்து மலாய் லாங்குவேஜில் வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங்கு. நம்ம தமிழ் படத்தில் வடிவேல் வந்து ஒரு படத்தில் காமெடி பண்ணியிருப்பார், என்னது செல்லம்மா தட்டவா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஊரில் வந்து அவங்களுடைய லாங்குவேஜை வந்து நிறைய ப்ரையாரிட்டிஸ் கொடுக்குறாங்க, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இங்கிலீஷ் வந்து இவங்களுக்கு செகண்டரி தான். இந்த இடத்துல மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே அவங்களுடைய லாங்குவேஜுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. இங்கிலீஷ் வந்து செகண்டரி தான். இந்த 2 சைடுமே க்ரீனியாக பெரிய பெரிய மலைங்கள்லாம் இருந்துச்சு. அதுக்கு நடுவில் ட்ராவல் பண்ணுறதே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. தட் வாஸ் ஆசம் எக்ஸ்பீரியன்ஸ். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஜேர்னி. ஆக்சுவலி என் மைண்டுக்கு என்ன சிங்க் ஆச்சுன்னா, நம்ம தமிழ் படத்தில் ஒரு பாட்டு கூட இருக்குது, பெரிய பெரிய மலைகள் தாண்டி கடலை தாண்டி தூரமாக போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யார் அழைப்பது சாங் இருக்குது. எனக்கு அதுதான் வந்து சிங்க் ஆச்சு. ஏன்னா வந்து இது வந்து மலையை கடந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து தீவுக்கு போகிறதுக்கு வந்து கடலை கடந்து தான் போகணும். ஸோ மலையை கடந்துட்டு கடலை கடந்துட்டு அந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் ஆர்ட் வந்து காமிச்சிருப்பாங்க, வாலில் பெயிண்ட் பண்ண மாதிரி. அதே மாதிரி பெனாங்கில் ஜார்ஜ் டவுன் அப்படின்ற பிளேஸில் வந்து ஸ்ட்ரீட் ஆர்ட் வந்து இருக்குது. ஸோ எனக்கு அதுதான் மைண்டுக்கு வந்தது. அந்த ஜேர்னியே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அந்த டனல் உள்ளெல்லாம் போயிட்டு அதெல்லாம் செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எங்களுக்கு. ஷார்ப்பாக 2:20 வந்து நாங்கள் பெனாங் ரீச் ஆகியாச்சு. பெனாங்கில் வந்து லைட்டாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் சைட்டே செம்ம ஹாப்பினஸ்ஸாக இருந்தது. இது வரைக்கும் ஜேர்னி நல்லா வந்தது. இதுக்கு அடுத்து தான் சொதப்பல் ஆரம்பிச்சது. இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணோம், இதிலேருந்து பிளானே சொதப்பிடுச்சு. இங்கே ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லேட்டராக நான் சொல்கிறேன். எல்லா ப்ராப்ளமுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும், அதே மாதிரி இதுக்கும் ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக விட்டு சரி லஞ்ச் வச்சு முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இங்கே வந்து மால்லேயே ஒரு கடை இருந்துச்சு. ஸோ அந்த கடையில் போய்ட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். நாங்கள் வந்து என்ன ஆர்டர் பண்ணோன்னா, பெனாங்கில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற நாசி கண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஷ் தான் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். அப்படின்னா என்னென்னா, ஒயிட் ரைஸ் வித் எல்லா குழம்பும் ஊற்றி தருவாங்க. மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, மட்டன், எறா குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குழம்பும் ஊற்றி தருவாங்க.
ஸோ அது எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்றும். நெக்ஸ்ட்டு வந்து பொரிச்ச கோழி ஒயிட் ரைஸு வித் மீன் குழம்பு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு இந்த டிஷ்ஷு ரொம்ப புதுசாக இருந்தது. ஸோ எல்லா குழம்பும் ஊற்றி தந்திருக்காங்க. டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு லாட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷனோடு தான் சாப்பிட்டோம். டேஸ்ட் வந்து ஓரளவுக்கு ஓகேவாக இருந்தது. எங்களுக்கு எதுவும் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரில. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஃபெரி டெர்மினல் இருக்கிற ப்ளேஸ்க்கு வந்து போயிட்டோம். ஃபெரிக்கு வந்து டிக்கெட் வாங்கியாச்சு. ஃபெரியோட டிக்கெட் பார்த்திங்கன்னா வெறும் 2 வழி தான். நம்ம ஊர் காசுக்கு அரௌண்ட் ஒரு 40 ரூபா அப்படி ஆகும். இந்த மாதிரி நம்ம ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ளே போகணும். உள்ளே வந்து வெயிட்டிங் ரூம் இருக்குது. எவ்ரி ½ அன் ஹவருக்கு வந்து ஃபெரி இருக்கும். இந்த வெயிட்டிங் ஹாலுக்கு வந்து பிஃபோர் 15 மினிட்ஸ் வந்து நம்ம இருக்கணும், உள்ளே இருக்கணும். எங்களுடைய ஃபெரியோட டைமிங் பார்த்திங்கன்னா 4 o'clock. ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்தாச்சு. ஸோ நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது. வெயிட் பண்ணும்போது கிட்டு பண்ணுற அலப்பறை பாருங்கள். இந்த மாதிரி ரொம்ப அமக்கலம் பண்ணிகிட்டு இருந்தான். இங்கேயே வந்து போர்டில் போட்டிருக்காங்க மார்னிங் 6:30, 7, 7:20, 7:40 அந்த மாதிரி 20 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ்க்கும். அதே மாதிரி ஈவினிங் வந்துட்டு 5 o'clock, 5:20, 5:40 அந்த மாதிரி வந்து 20 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்திருக்கு. 6க்கு அடுத்து 6:30, 7, 7:30 அந்த மாதிரி ½ அன் ஹவர் ஒன்ஸ் வந்து ஃபெரி வந்து வர மாதிரி இருக்குது. எங்களோட ஃபெரி வந்து வந்துடுச்சு. இங்கே வந்து ஒரு புதுசாக இருந்தது. பைக் மூலிமா ஃபெரியில் போய்ட்டு அங்கேருந்து பெனாங்கில் வந்து பைக்லேயே ட்ராவல் பண்ணுற மாதிரி. ஃபர்ஸ்ட்டு பைக்கில் வந்தவங்களெல்லாம் அனுப்பிட்டாங்க ஃபெரிக்கு. நெக்ஸ்ட்டு வந்து எங்களை வந்து அனுப்புனாங்க. இது எங்களுக்கு கொஞ்சம் புதுசாக இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் ஃபெரியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் போனோம். ஃபெரி எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தா எங்களுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைமு. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்றது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக நாங்கள் கிளம்புனோம். ஃபெரியில் ஏறி உட்காந்தாச்சு. 10 மினிட்ஸ் ட்ராவல் தான் இங்கேருந்து பெனாங் போகிறதுக்கு. ஸோ ஃபெரி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.
ஆயிடுச்சு பெனாங்க்கு. நாங்கள் ஹோட்டல் வந்து ஜார்ஜ் டவுனில் இருக்க ஹோட்டல் காண்டினென்ட் தான் வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் ஆன்லைனில் புக் பண்ணியாச்சு. பெனாங்கில் கேட் அப்படின்ற ஒரு ஃப்ரீ சர்வீஸ் பஸ் இருக்குது. ஸோ அது மூலிமா நாங்கள் ஹோட்டல் இருக்கிற பிளேஸ்க்கு வந்து வந்தாச்சு. ஹோட்டல் வந்து செக்இன் பண்ணிவிட்டு நாங்கள் சி வியூ கேட்டிருந்தோம். எங்களுக்கு அது கிடைக்கல. ஸோ எங்களுக்கு 7th ஃப்ளோர் கொடுத்துருந்தாங்க. ஸோ இருக்கும்போது சேஞ்ச் பண்ணி விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஹோட்டல் ரூமுக்கு வந்து வந்தாச்சு. இங்கே வந்து ஒரு காம்பேக்டான ப்ளேஸ் தான். ஒரு பெட்டு, சின்னதாக ஒரு டிவி, டெலிஃபோனு, ஒரு சின்ன ஸ்லாப்பு, அப்புறம் டீ குடிக்கிறதுக்கு கப்பு, டீ போடுறதுக்கு, அந்த மாதிரி ஒரு சின்ன காம்பேக்டான ப்ளேஸில் இவ்வளோ ஸ்பேசியஸாக வச்சுருக்காங்க. ஃப்ரிட்ஜ் கூட இருந்துச்சு. ஸோ எல்லாமே வந்து நீட் அண்ட் பர்ஃபெக்டாக இருந்தது. நாங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுத்தாச்சு. என்னடா ஃபெரியில் திரும்ப போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? அந்த கொடுமையை ஏன் கேட்குறீங்க? நான் இடையில ஒரு மிஸ்டேக் பண்ணணும்னு சொன்னேன் இல்லைங்களா? அது என்னென்னா, நாங்கள் மண்டை மேலே இந்த கொண்டை மறந்த மாதிரி பஸ்ஸுக்கே இருக்க பேக்கை வந்து எடுக்க மறந்துட்டோம். ஸோ எங்கள் லக்கேஜ் பேக்கை வந்து மிஸ் பண்ணிட்டோம். அது எடுக்கிறதுக்காக தான் திரும்ப போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நாங்கள் பஸ்ஸை விட்டு இறங்கி ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து லக்கேஜ் பேக்கை விட்டோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அங்கேயே போய்ட்டு பஸ் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தா பஸ் வந்து இல்லை. ஸோ நிறைய பேர் செக்யூரிட்டி கிட்டலாம் போய்ட்டு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, அங்கே ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க பார்த்திங்களா, அவங்ககிட்ட எல்லாருக்கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கணும். சுத்த விட்டுட்டு கடைசியில் பஸ் வந்து போயிடுச்சு, நீங்கள் வந்து அகெயின் 7:15 வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை எடுக்கிறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். நல்ல வேலை அந்த பேக்கில், லக்கேஜ் பேக்கில் வந்துட்டு ஏதோ ஒரு எக்ஸ்பென்சிவ் திங்ஸ் எல்லாம் எதுவும் வைக்கல. பாஸ்போர்ட்டு, கரன்சி இது எல்லாமே வந்து பேக்கில் வச்சுருந்ததுனால தப்பிச்சோம். அதில் வெறும் ட்ரெஸ்ஸு அண்டு கிட்டோட திங்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. என்ன இருந்தாலும் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ட்ரிப்பு வந்து நல்லா இருக்காது இல்லைங்களா? ஸோ அதனால் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து 7:15 வர சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ பஸ் வந்து கரெக்டாக 7:15 வந்துடுச்சு. ஸோ வந்ததும் வந்து நாங்கள் வச்ச இடத்துலையே தான் வந்து பேக் இருந்தது. போய்ட்டு எடுத்தாச்சு. அவங்கக்கிட்ட கேட்டிருந்தோம், இந்த மாதிரி பேக் எடுக்காமல் மிஸ் பண்ணிட்டு இருந்தோன்னா அந்த லக்கேஜ் எல்லாம் வந்து இங்கே இருக்கிறவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி. அதுக்கு அவங்க வந்துட்டு ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் வரும் இல்லைன்னு சொல்லிவிட்டு, அதனால தான் நீங்கள் வச்ச இடத்துலையே வந்து நீங்களே எடுக்கணும் பேகு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ எனிவே பேக் கிடச்சிச்சு. பேக் வந்து மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. பட் இருந்தாலும் எங்களுடைய மிஸ்டேக்னால இவ்வளோ டென்ஷன் ஆக வேண்டிய நிலைமை ஆகிப்போச்சு. ஸோ பேக் கிடச்ச சந்தோஷத்துலேயே போய்ட்டு கேஎஃப்சியில் பர்கர் சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு ஹோட்டலுக்கு. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் எப்படி பெனாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அதனால் என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.